என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே தோத்திரம். பாசம்மன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம்மன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. தாவீது கோலியாத்தை வென்ற பிற்பாடு சவுலுக்கு பின்பாக ராஜாவாக வர வேண்டும். ஆனால் சவுல் பிசாசினால் அகப்பட்டு அவன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்த விரும்பல. எங்க நாம நம்முடைய ராஜ்யத்தை விட்டு போறது, நம்ம ஸ்தானத்தை நம்ம எப்படி விட்டு போறது, நம்ம இடத்த மற்றவங்களுக்கு எப்படி கொடுப்பது என்று சொல்லி அந்த சவுல் என்ற அரசன் என்ன பண்றார், தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தல. இந்த தாவீது உயிரோடு இருந்தால்தானே நாம அவனை ராஜா வைக்க வேண்டும், அவனை நாம இல்லாம மாற்றிடலாம் என்று சொல்லி அவனை அழிக்கும்படியாக பலவிதமான முயற்சிகளை ஏறெடுக்கிறான். தாவீது எவ்வளவு தூரம் ஓடினாலும் சவுல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். தாவீது எவ்வளவு ஒளிந்து கொண்டாலும் சவுல் தேடிக்கொண்டே இருக்கிறான். காரணம், அந்த தாவீதை சவுல் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் என்னதான் சவுல் தாவீதை தேடினாலும் கொலை செய்ய முயற்சித்தாலும் அவனால் முடியல. காரணம், கடவுள் தாவீதோடு இருந்தார். கடவுள் தாவீதை சவுலின் கையிலிருந்து பாதுகாத்தார். உயிர் போற நிலையிலும் கூட, உயிருக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்த போதும் கூட கடவுள் சவுலை பாதுகாத்தார். எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் கூட கடவுளின் கிருபையினால தாவீது ராஜாவாக வருகிறார். அப்பொழுது தாவீது கடவுளுக்கு நன்றி சொன்னான். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, எல்லா மக்களுக்கு முன்பாக அவன் கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்தினான். காரணம், கடவுள் என்னுடைய ஆபத்தில் என்னை பாதுகாத்தார், கடவுள் ஏற்ற நேரத்துல என்னை உயர்த்தினார் என்று சொல்லி தாவீது கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினான். அதான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 50வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜாதிகளுக்குள் நான் உம்மை துதிப்பேன், உமது நாமத்தை புகழ்ந்து பாடுவேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சவுலின் கைக்கு தப்பிவித்து கடவுள் தன்னை ராஜாவாக உயர்த்தின பிற்பாடு தாவீது கர்த்தரை தொழுது கொள்கிறான். ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உமது புகழை புகழ்ந்து பாடுவேன். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது கடவுள் செய்த நன்மையை மறந்து போகல, கடவுள் கொடுத்த பாதுகாப்பை மறந்து போகல. இன்றைக்கு நாம பலவிதமான பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கிறது. அந்த நேரத்துல நாம கடவுளை நோக்கி பார்க்கிறோம், கடவுளை நோக்கி ஜெபிக்கிறோம். நாம ஜெபத்தை இயேசுவின் வழியாக ஜெபிக்கிற பொழுது நமது பிதாவாகிய கடவுள் இயேசுவின் மூலமாக நமக்கு விடுதலை தருகிறார். பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு விடுதலை தருகிறார், போராட்டங்கள் வந்தாலும் நமக்கு உதவி செய்கிறார். ஆனா ஒரு காரியம், நாம விடுதலை பெற்ற பிற்பாடு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோமா, கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோமா, சாட்சியாக நாம் நிற்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய உபத்திரவத்துல நம்ம கடவுளை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம், ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் விடுதலை பெற்ற பிற்பாடு நாம கடவுளுக்கு நன்றி சொல்கிறோமா? ஏன் வசனம் சொல்லுது, உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய ஆபத்துக்களில நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோம், கடவுள் நம்மை விடுவிக்கிறார். நாம கடவுளை மகிமைப்படுத்துகிறோமா, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமா, கடவுளை ஆராதிக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம், மனம் மாறுவோம். கடவுள் நமக்கு செய்த எண்ணிலடங்காத எல்லா விதமான சரீர நன்மைகளை நினைத்தவர்களாக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, கடவுள் தமது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்திருக்கிறார், அழிவில் இருந்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார்.
எனவே நாம் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், கடவுளை துதிப்போம், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவோம். கடவுள் நித்தமும் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா பத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த சந்தோஷமான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம். நாங்கள் என்னுடைய வாழ்வை உடைய கருத்தில் அர்ப்பணித்து வாழுகிற பொழுது நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிறீர். ஆபத்துகள் வந்தாலும் கூட நீர் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஏற்ற வேளையில் என்னுடைய வாழ்வில் மேன்மை நீர் கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படுகிறோம். அப்படியாக நாளிலும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களை கடமை நடத்துவீராக. வேடனுடைய கண்ணிக்கும் பொல்லாப்புக்கும் மோச நாசங்களுக்கும் நீதாமே எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சிறப்பாக அந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக, ஆஸ்வதிப்பீராக. சிறப்பாக அந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாம் இந்த புதிய ஆண்டில் எல்லாருக்கும் நன்மையினாலும் கிருபினாலும் முடிச்சூட்டி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரையும் நீதாமே நீதியின் வழியில, பரிசுத்தத்தின் வழியில உங்களுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலை கொடுத்து நீ நடத்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே ஏற்ற வேலையில் தருவீராக. இன்றைக்கு அநேகர் பலவிதமான தடைகள் நிமித்தமாக திருமணமாகாமல் இருக்கிறது. நீதாமே எல்லாருடைய திருமண தடைகளை மாற்றும்படியாக இதோ நம்முடைய ஒத்தாசையினாலே எல்லாருக்கும் திருமண வாழ்வு நடைபெறுவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களை தாழ்ந்து அர்ப்பணிக்கிறோம். நீதானுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றும் நிறைவேற்றி நிறைவான முழுமையான ஒரு வாழ்வை கொடுத்துள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.